பெரிய பெரிய பணம் படைத்த பணக்காரர்களுக்காக இந்த பதிவு. நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நீங்களும் உங்களை போல தான் அவங்களும் மனுஷங்க நினச்சி மதிங்க. உங்கள் வீட்டு நாயை கூட நீங்கள் மதிக்கிங்க. உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள அடிமையாக வச்சுருக்கீங்க. அவங்களுக்கும் இல்லை, அவங்க இல்லாப்பட்டனால தான் அவங்க வேலைக்கே வராங்க. அவங்களுக்கும் உங்களால் ஏண்ட உதவியே பண்ணுங்க. நம்ம தான் உழைக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கமே அப்படிங்கிற கர்வத்தில் பண்ணாதீங்க. மனிதாபிமானத்தோடு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். வேலைக்கு வரவங்களெல்லாம் அசிங்கமாக நினைக்காதீங்க. கஷ்டத்தினால தான் ஒருத்தங்க வேலைக்கு வருவாங்க. அவங்களையும் அசிங்கப்படுத்தி அவங்கள அநாகரிகமாகலாம் நடத்தாதீங்க. ஏன்னா அவங்களும் வீட்டு வறுமையும் கஷ்டத்தினால தான் அவங்க வேலைக்குன்னு வருவாங்க. அதை கொஞ்சம் சிந்திங்க. இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. நல்லா இருப்பீங்க. இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும். இந்த முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து நான் எந்த மதத்தினரையும் குறிப்பிட்டு யாரையும் தாழ்த்தின்னு சொல்லலை, வசத்தின்னு சொல்லலை. என் மனிதாபிமானத்தை அடிப்படையில் தான் சொல்லுவேன். கொஞ்சம் மனசாட்சிப்படி நடங்க. அவங்களும் பாவம் தான். அவங்களும் கஷ்டத்துக்காக வறுமைக்காக தான் அந்த வேலையில் வந்து கிடந்து உங்கள் வீட்டில் அடிமை வேலை பார்ப்பாங்க. ஒரு டிரைவராக இருக்கட்டும், ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒரு சமையல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு வீடை பெருக்கிறவங்களா இருக்கட்டும், வீடை துடைக்கிறவங்களா இருக்கட்டும், உங்கள் பாத்ரூமை கழுவுறவங்களாக கூட இருக்கட்டும். யாராக இருந்தாலும் சரி தான். அவங்களும் எவ்வளவு படிச்சுக்கிட்டும் சிலவங்க அந்த வேலைக்கு தான் பண்ணுறாங்க. பாவம். வெளிநாட்டில் பின்ன வேலை பார்க்குறவங்களும் சொல்லவே வேண்டாம். பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க அங்கே போய் அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க இங்கே வேறு மாதிரிலாம் பேர் வாங்கிட்டுருக்கு. பாவம். அவங்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது அவங்க வாழ்க்கைகளெல்லாம் நினச்சாலே வேதனையாக இருக்குது. கொஞ்சம் சிந்திங்க. பணம் இருக்குங்கிற ஆணவத்தில் ஆடாதீங்க. ஆணவம் ரொம்ப நாள் இதாகாது. பணத்தை நீங்கள் போகும்போது உங்களுக்கு சாவோலி அந்த செலவு மட்டும்தான் அவங்களுக்கு காசு. அந்த நெத்தி காசை கூட அந்த ஏரிக்கிறவன் எடுத்துக்கணும். மிச்சம் நீங்கள் கொடுத்துருக்க ஆடை கூட உங்களுக்கு சொந்தமாக என்ன தெரியல. நீங்கள் வரும்போது எந்த ஆடை கூட இல்லாமல் தான் வந்தீங்க இந்த உலகத்துக்கு. நீங்களே ஒரு ஆளையே பெரிய ஆளாகிட்டுருக்கணும்னு நினைக்காதீங்க. இல்லாப்பட்டவங்களையும் பார்த்து கொடுங்க. ஒருபடி அன்னமாக இருந்தால் கூட அவங்க பசியறிஞ்சு கொடுங்க. அது கெட்டு போன பிறகு கொடுக்காதீங்க. அது நல்லா இருக்கும்போதே கொடுங்க. கெட்டு போன பிறகு நாய் கூட உங்கள் வீட்டு நாய் கூட அது சாப்பிடாது. அதை கொடுத்து அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. நல்லா இருப்பேன். எல்லா மதத்தினரையும் சத்தானம் சொல்லுங்கள். குறிப்பிட்டு யாரையுமே சொல்லலை. எல்லா மதத்தினரையும் சொல்லுங்கள். ஆனால் இந்துக்கள் தான் கூடுதலும் கஷ்டத்தில் வறுமையிலும் கடந்து கஷ்டப்படும். பாவம். மக்களை நினச்சாலே வேதனையாக இருக்குது. நானும் அதே கஷ்டத்தில் தான் நானும் இருக்கேன். அதனால் அடுத்த மக்கள் கஷ்டப்படும் போது எனக்கும் அதுவும் நானும் அதில் ஒரு திங்கும்போது எனக்கும் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். உங்களுக்கும் மனசாட்சி, உங்களுக்கும் கண்ணில் கண்ணீர் வரும். நீங்களும் கவலையில் இருக்கீங்கன்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து நடத்துங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்க சினிமா துறையில் இருக்கவங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அவங்கவுங்க இதை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு கீழே உள்ளவங்களையும் நீங்கள் உயர்த்தி பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவார்ப்பணம்.